वासुदेवाय नमः संकर्षणाय नमः प्रद्युम्नाय नमः अनिरुद्धाय नमः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः अमनाय नमः श्रीधराय नमः श्रीकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः वस्याय नमः कुर्माय नमः वराहाय नमः वामनाय नमः राम राम रामाय नमः कृष्णाय नमः कल्किणे नमः ज्वालानृसिंहाय नमः अहोबिलानृसिंहाय नमः मालोलनृसिंहाय नमः चोडनृसिंहाय नमः कारञ्चनृसिंहाय नमः भार्गवनरसिंहाय नमः योगानन्दनरसिंहाय नमः छत्रवणनरसिंहाय नमः पावननरसिंहाय नमः मानकनरसिंहाय नमः लक्ष्मीनारसिंहाय नमः श्री भूमिनीला समेत लक्ष्मी हयवदन परब्रह्मणे नमः न्यायेन मार्गेण महीमहीषा समस्तद्यं लोहा समस्ता सुखिनो भवन्तः आये वर्षदो ब्राह्मणा सत्यया अपचारावदेशेन कृतान अहर्मया अपचाराणि मां सर्वान् स्तोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्याभवद्भक्तजनार्दिहन्तुः पितृत्वम् अन्येषु विचार्यशूर्णं स्तम्पे अवतार धन्यनन्यलब्धं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रबध्ये नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसरसितशुद्धमध्यापयन्ति चोत्तिष्ठायां सरजनिगलितं या बलाग्रन्थमुग्धै லோதாதஸ்யை நமீதமிதம் புஜையே வாஸ்து பூயக அண்டவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லுச் சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கண்ணவிதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயற்புகழ் வில்லிபுத்தூராடிப் பூரம் மேன்மேலும் மிக விளங்கும் விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த கையுறு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய 19வது நாள் பாசுரத்தை இன்னைக்கு நாம் அனுசந்தானம் பண்ணணும். அதற்கு முன் வழக்கம் போல சுவாமி நிர்மாந்த மகாதேசிகன் கோதாஸ்துதியிலே அனுகிரகித்துள்ள 19வது ஸ்லோகத்தை அனுபவித்துவிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுர விசேஷங்களை அனுபவிப்போம். 19வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே துங்கைரக்ருத்ரிமகிர ஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்த இதி சாதரமுத்பகந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபீஹி சோபி த்வனீய குட்டிலாலகவாசிதாபீஹி என்பது
கோதாஸ்துதியினுடைய 19வது ஸ்லோகம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுது. வேதங்கள் யாராலேயுமே ஏற்றப்படாத அனாதியானது, நித்தியமானது. அப்படிப்பட்ட வேதங்களின் உயர்ந்த முடிகளான உபனிஷதங்கள் பெருமானுடைய எல்லா கல்யாண குணங்களையும் சொல்லி பெருமாளுக்கு எல்லா நல்ல நறுமணங்களும் சுகந்தங்களும் உண்டு என்று ஆதாரத்துடன் கூறுகின்றன. அப்படி புகழப்பட்ட எம்பெருமானுக்கு அந்த உபநிடதங்கள் கூறுகின்ற அந்த கந்தங்களை விட நீ சூடிக் கொடுத்த மாலையினுடைய கந்தம்தான் மிகவும் உகப்பாக இருக்கின்றது. அதனால்தானே எம்பெருமான் மிகவும் ஆனந்தமடைகின்றான். ஆகவே கோதையே, நீ சூடிக் கொடுத்த மாலையால் தான் பெருமாளுக்கு நல்ல கந்தம் கிடைக்கின்றது என்று அனுபவிக்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இந்த அளவிலே கோதாஸ்துதியினுடைய 19வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மனதிலே கொண்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய இன்றைய 19வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நற்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலழவுட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணை பிராட்டியை பிரார்த்திப்பதாக இந்த பாசுரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். நேற்றைய பாசுரம் எம்பெருமானார் ராமானுஜர் போற்றி உகந்த பாசுரம் என்று அனுபவித்தோம். இந்த பாசுரம் பராசர பட்டருக்கு மிகவும் உவப்பான பாசுரம் என்பதனால்தான் அவர் திருப்பாவைக்கு தனியன் எழுதுகின்ற பொழுது இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரையை கொண்டு தனியனாக நமக்கு சாதித்திருக்கின்றார். ஆகவே நீலாதுங்க ஸ்தனகிரிதடி என்று நாம் ஆரம்பிக்கின்றோம் அல்லவா தனியன், அது இந்த பாசுரத்தை அப்படியே வடமொழியில் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டதாக அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். திருப்பாவையினுடைய 3 பாசுரங்களில் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானுடைய கருணையை ஆண்டாள் நாச்சியார் தன் தோழியர் புடைசூழ பிரார்த்திப்பதாக நாம் அனுபவிக்கலாம். அதாவது 18வது பாசுரம் உந்து மதகளிற்றன், 19வது பாசுரம் இன்றைய பாசுரமாகிய குத்துவிளக்கெரிய, நாளைய பாசுரமாகிய 33. இந்த 3 பாசுரங்களில் நப்பிண்ணை பிராட்டியை மங்களாசாசனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பெற்று அவளை புருஷகாரியாக கொண்டு எம்பெருமானை அடைவதற்காக ஆண்டாள் நாச்சியார் பாசுரங்கள் அருளியுள்ளார் என்று அனுபவிப்போம். ஏனென்றால் பிராட்டி தானே எம்பெருமானுக்கு புருஷகாரி, அவள்தானே நம் பாவங்களையெல்லாம் மறைத்து எம்பெருமானுடைய கருணை கடாட்சம் நம்மீது விழும்படி செய்கின்றார். இதைத்தான் சதுஸ்லோகியிலே ஆளவந்தார் ஒரு அற்புதமாக அனுபவித்திருப்பார். 5வது ஸ்லோகத்திலே ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீ சிற்றீம் வந்தே பரதவல்லபாம் என்று ஆளவந்தார் அருளியுள்ளபடி பிராட்டிதான் புருஷகாரம் பண்ணுபவள், பிராட்டிதான் உபாயம், பிராட்டி அவளே உபேயமாக இருந்து எம்பெருமானாகிய புருஷார்த்தத்தை நாம் அடைவதற்கு எம்பெருமானுடன் எப்பொழுதும் பிரியாத திவ்ய மிதுனமாக பிராட்டியும் எம்பெருமானும் இருப்பதனால் இந்த பிராட்டி புருஷகாரியாக இருந்து நம் குறைகளை எம்பெருமானுடைய கண்களில் மறைத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றாள் என்ற நம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை இந்த பாசுரத்திலே உட்பொருளாக சுவாபதேசமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் யார்? நீலாதேவி. நீலாதேவி தான் நப்பிண்ணை. பிரகஸ்பதிர் மாதரைஸ்வோத வாயுஸ் சந்து வானாவாதா அவினோ கிருணந்து விஷ்டம்போ திவோ தருண பிருத்திவ்யா அஸ்யேசானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்று எம்பெருமானுடைய பத்னியாக நீலாதேவியை நீலா சுப்தத்திலே கோஷிக்கின்றது. இப்படிப்பட்ட நீலாதேவி, நீயல்லவோ விஷ்ணுவனுடைய பத்னி, நீயல்லவோ உலகத்தை தாங்கி தூக்கி நிலைநிறுத்துகின்றாய்
நீயல்லவோ சர்வ வியாபியாய் எம்பெருமானுடன் எப்பொழுதும் இருந்து எங்களை கடாட்சிக்கின்றாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் சகல சக்திகளையும் உடையவளாக சகல சக்திகளையும் உடைய ஸ்வரூபிணியாக அல்லவா நீ இருக்கின்றாய். மூவுலகுக்கும் ஆள்கின்ற அந்த நாயகனுடைய தேவியாகிய உன்னை பணிகின்றோம் என்று இந்த விஷ்ணுபத்னி என்று நீலாசுப்தம் போற்றுவதை நாம் இந்த பாசுரத்திலே நீலாதேவியினுடைய பெருமையை உணர்வதற்காக நீலாதேவியை போற்றுகின்ற விதமாக கிருஷ்ணாவதார காலத்திலே நீலாதேவி தான் நப்பிண்ணையாக வந்து அவதரித்து கண்ணனை கரம் பிடித்தாள் என்பதனால் அவள் விஷ்ணுபத்னி நப்பிண்ணை. அவளை உபாயமாக கொண்டு அவளை உபேயமாகவும் கொண்டு நமது புருஷார்த்தமாகிய எம்பெருமானை கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக நீலாதேவியை 3 பாசுரங்களிலே மங்களாசாசனம் பண்ணி அவளுடைய கருணையை பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். சரணாகதி கத்தியத்தில் கூட எம்பெருமானார் பாஷ்யக்காரர் பூமி தேவி நீலாதேவி சமேத எம்பெருமானை போற்றி ஏவம்பூத பூமி நீலா நாயகா என்று சரணாகதி பண்ணுவார். ஆகவே பூதேவியுடன் எம்பெருமான் நீலாதேவியுடன் காட்சியளிக்கின்ற பொழுது நீலாதேவியினுடைய அந்த கருணை வீச்சிலே எம்பெருமான் மயங்கி நாம் கேட்ட வரம் அனைத்தையும் நமக்கு கொடுப்பான் என்பதனால்தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட சரணாகதி கத்தியம் சொல்லி எம்பெருமானை சரணடையும் பொழுது நீலாதேவியையும் சேர்த்து பிரார்த்தித்தார். இதுபோன்றுதான் நீலாதேவியாகிய நப்பின்னையை பிரார்த்தித்து எம்பெருமானுடைய கருணையை ஆண்டாள் நாச்சியார் இங்கு பிரார்த்திப்பதாக நாம் சுவாபதேசம் கொள்ள வேண்டும். தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமாக ஒரு பாசுரம் அருளியிருப்பார். நீலாதேவியினுடைய பெருமையை எப்படி சொல்லுகின்றார் என்றால், எம்பெருமானுடைய சீற்றம் நாம் பண்ணுகின்ற பாபங்களையும் நாம் செய்கின்ற அந்த சாஸ்திர விரோத செயல்களையும் கொண்டு அவன் நம்மீது கோபப்பார்வை வீசுகின்ற பொழுது நீலாதேவி தன் மாய மயக்குகளால் தன் கண் பார்வையினால் எம்பெருமானுக்கு நம் பாவங்கள் அவனுக்கு தெரியாமல் மறைத்து விடுகின்ற தயாசாகரி என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தயாசதகத்திலே நீலாதேவியினுடைய பெருமையை பேசுவார். நிசாமயது மாம் நீலாயத் போக படலை த்ருவம் பாவதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஸ்வ தர்சனம் என்று தயாசதகத்திலே 8வது ஸ்லோகத்திலே நீலாதேவியினுடைய பெருமையை அவருடைய காருண்யத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் போற்றுவார். இதில் பக்த தோஷேஸ்வ தர்சனம் என்ற அந்த பதங்களை பக்த தோஷேஷு அதர்சனம் என்று பதம் பிரித்து பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். தயாசதகம் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருமலையில் வீற்றிருக்கின்ற ஸ்ரீனிவாசனுடைய கருணையை அல்லவா பேசுகின்றது. மற்ற பெருமாள்களுடைய திருநாம நெற்றியில் அணிந்திருக்கின்ற அந்த ஊர்த்வபுண்டரம் என்று சொல்லப்படுகின்ற திருநாமம் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருமுகத்தை அலங்கரிக்கின்ற ஊர்த்வபுண்டரத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கும். எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய ஊர்த்வபுண்டரம் அவனுடைய திருக்கண்களையும் மறைக்கின்றபடி இருப்பதை அனுபவிக்கின்றோம் அல்லவா. அந்த ஊர்த்வபுண்டரத்தில் தான் நப்பிண்ணை பிராட்டி இருந்து கொண்டு நீலாதேவி இருந்து கொண்டு அவனுடைய கண்களை மறைத்து கொண்டு நாம் செய்கின்ற பாவங்கள் எம்பெருமான் கண்ணுக்கு படாதவாறு மறைத்து அவனுடைய கடைக்கண் பார்வையில் கருணை மழை மட்டுமே சேதனர்களாகிய பக்தர்களாகிய நமக்கு கிடைப்பதற்காக நீலாதேவி எம்பெருமானுடைய திருமணில் அவன் கண்களை மறைத்துக் கொண்டு இருக்கின்றாள் என்று அனுபவிப்பார்கள். பக்த தோஷேஷு அதர்சனம் என்று வாக்கியத்தை பதம் பிரித்து, இதுதான் பெரியவர்களுடைய அனுபவம். நப்பிண்ணை உள்ளிட்ட முப்பெரும் தேவியரையும், அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற முப்பெரும் தேவிகளும் கண்ணன் கிருஷ்ணனாக கோகுலத்திலே அவதாரம் பண்ணின பொழுது அவனுடன் சேர்ந்தே அவதாரம் பண்ணியிருக்கின்றார்கள் என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவித்து காட்டுகின்றார்கள். இப்படி ஆழ்வார்கள் போற்றுகின்ற நீலாதேவி
ஆச்சாரியர்கள் போற்றுகின்ற நீலாதேவிதான் நப்பின்னை கிருஷ்ணாவதார காலத்திலே என்பதனால் நப்பின்னையை முன்னிறுத்தி அவளுடைய கருணையை பிரார்த்தித்து அதன் மூலம் எம்பெருமானை சரணடைய வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். கிருஷ்ணாவதார காலத்திலே ஸ்ரீதேவி ருக்மணியாகவும் பூதேவி சத்யபாமாவாகவும் நீலாதேவி நப்பின்னையாகவும் எம்பெருமான் கிருஷ்ணனுடன் சேர்ந்து அவதாரம் பண்ணுகின்றார்கள். இதிலே இந்த முப்பெரும் தேவியரும் கிருஷ்ணாவதார காலத்தில் அவதரித்திருந்தாலும் ஏன் நப்பின்னியை மட்டும் ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுகின்றாள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மற்ற இரு தேவியர்களும் எம்பெருமானை திருமணம் கொண்ட பிறகுதான் நந்தகோபனுக்கு மருமகளாகின்றார்கள். ஆனால் நப்பின்னையோ பிறப்பாலேயே யசோதாவுடைய அண்ணன் கும்பனுடைய மகளாக பிறந்ததனால் அவள் மருமகளானாள். பிறகு கண்ணனுடைய கரம் பிடித்ததனாலும் மருமகள் ஆகின்றாள். ஆகவே பிறந்த உறவால் முன்னும் மணந்த உறவால் பின்னும் நந்தகோபனுக்கு மருமகள் ஆனால் என்ற அந்த பெருமையை உடையவள் முப்பெருந்தேவியரிலே நீலாதேவியாகிய நப்பின்னை என்பதனால்தான் மற்ற தேவியர்கள் கிருஷ்ணாவதார காலத்திலே அனுபவித்திருந்தாலும் நீலாதேவியை மட்டும் மங்களாசாசனம் பண்ணி அவளுடைய கருணையை ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். 18வது பாசுரத்திலே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்றால் இந்த பாசுரத்திலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை என்று அழைக்கின்றார். நாளைய பாசுரத்திலே செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பின்னை நங்காய் என்று அழைப்பார். இப்படி 3 பாசுரங்களிலும் தொடர்ந்து நப்பின்னியை போற்றுவதாக ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகம் பண்ணுகின்றார். இதுதான் ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னியை புருஷகாரியாக அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். புருஷகாரத்தின் சாரமே அம்பரமே தண்ணீரே சோரையறம் செய்யும் பாசுரத்தில் கண்ணனை மட்டும் எழுப்பி அவனுடைய அனுகிரகம் பெறலாம் என்று முயற்சி பண்ணினால், உந்து மதகளின் பாசுரத்திலே நப்பின்னியை மட்டும் எழுப்பி அவள் மூலமாவது நாம் கண்ணனுடைய கருணையை பெற்றுவிடலாம் என்று முயற்சி பண்ணினால் அது இரண்டும் பலிக்காது போனதனால்தான் இந்த பாசுரத்திலே எம்பெருமான் கிருஷ்ணனையும் நப்பின்னையையும் சேர்த்தே துயிலெழுப்புவது போன்ற பாசுரம் எழுத்தி திவ்ய மிதுனமாக அவர்கள் இருவரையும் சேர்த்து அனுபவித்தால் அவர்களுடைய கட்டாட்சம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் இருவரையும் துயிலெழுப்புவதாக இந்த பாசுரத்திலே இருவரையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணுவதாக ஆண்டாள் அனுபவித்திருக்கின்றாள் என்பது பூர்வர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கின்ற வழி. இப்படி குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று பாசுரத்தை தொடங்குகின்றாள். இங்கு நான் சுவாபதேவசத்தை மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொண்டு போகின்றேன். குத்து விளக்கெரிய என்பது ஞானம் பெருகுவதை உள்ளர்த்தமாக சுவாபதேசமாக அல்லது உள்ளுரை பொருளாக நமக்கு கொடுக்கின்றது. பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஞான தீபமாகிய விளக்கு என்று இந்த பதத்திற்கு ஆழ்வார் பாசுரங்களில் பல இடங்களில் உணரப்பட்டுள்ளதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் என்றும் உய்த்துணர்வென்னும் ஒளிகுள் விளக்கேற்றி என்றும் மிக்கானை மறையை விரிந்த விளக்கை என்றும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருப்பதை இதற்கு உதாரணமாக நாம் அனுபவிக்கலாம். அதனால்தான் சீரேறும் மறையாளர் நிறைந்த செல்வத் திருக்கோளூர் என்று பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசமாகிய எம்பெருமானாலேயே தான் உகந்த ஊர் என்று உகக்கப்பட்ட திவ்ய தேசமான திருக்கோவிலூரில் மிருகண்ட முனிவரினுடைய இடைக்கழியிலே, அவர் திருமாளிகையின் இடைக்கழியிலே நீயும் திருமகளும் நின்றாயால் என்றபடி எம்பெருமானால் நெருக்கப்பட்ட முதல் ஆழ்வார்கள் ஞான தீபத்தை ஏற்றி காட்டி அந்த ஞான தீப ஒளியிலே எம்பெருமானை தரிசனம் கண்டார் என்பது நிதர்சனம் அல்லவா? வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்யச் சுடராழியே யான் அடிக்கே சூட்டினேன் சென்சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி ஒரு திருவிளக்கை ஏற்றி வைத்தார்.
அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று 2ஆம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார் ஒரு ஞான விளக்கை ஏற்றி வைத்தார். இந்த முதல் 2 ஆழ்வார்களும் ஏற்றிய அந்த ஞான தீப ஒளியிலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிதங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாலின்று என்று 3ஆவதாக வந்த அந்த முதல் 2 ஆழ்வார்கள் ஏற்றிய ஞான தீபத்திலே தான் எம்பெருமானை திருவுடன் சேர்ந்த செழுமணியாக அனுபவித்தார் அல்லவா பெரியாழ்வார் இந்த 3ஆம் திருவந்தாதி பாசுரத்திலே. ஆகவே இப்படி ஞான விளக்கு ஏற்றி ஞான தீபத்தை ஏற்றி நம் அஞ்ஞானம் போகின்றபடி ஆழ்வார்கள் அனுபவித்து காட்டியதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே குத்து விளக்கெரிய என்று விளக்கு ஏற்றி நம் அஞ்ஞானத்தை போக்குவதற்காக பாசுரத்தை அமைத்திருக்கின்றாள் என்பதும் ஒரு அனுபவம். நமது ஆச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனும் ஒரு ஞான விளக்கு ஏற்றினார். அவர் ஏற்றிய ஞான விளக்கை பகவத் அனுபவமாகிய தயை அந்த கருணை பகவானைக் கொண்டே பகவத்கீதை என்ற திருவிளக்கை ஏற்றி வைத்தது, வேதார்த்தங்களை நமக்கு புரிய வைத்தது என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தயாசதகத்திலே அனுபவித்ததை நாம் தூமணி மாடத்து பாசுரத்தில் அனுபவித்தோம் அல்லவா? அதையும் இங்கு நினைத்து பாருங்கள். இப்படி சரணாகதி என்ற பிரபத்தியை பற்றிய அம்சங்கள் ஜுவலிக்கின்ற வண்ணம் சுவாமி தேசிகன் அருளியுள்ள சரணாகதி தீபிகையிலிருந்து இன்று ஒரு ஸ்லோகத்தை நாம் இங்கு அனுசந்தானம் பண்ணுவோம். அது குத்து விளக்கெரிய என்ற பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லிய அந்த தத்துவத்தை அப்படியே தழுவி இருப்பது போன்று இருக்கும். தீபஸ்த்வமேவ ஜகதாம் தயிதாருசிஸ்தே தீர்க்கம் தம பிரதிநிவர்ஜமிதம் யுவாபியாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமதக் சரணோக்திவஸ்யாம் ஸ்தோதும் பவந்தம் அபிலாஷ்யதி சந்துரேஷாகா என்று சொல்லி தீபப்பிரகாச பெருமாளாகிய விளக்கொலி பெருமாளை எம்பெரும் நமது சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் மங்களாசாசனம் பண்ணுகின்ற பொழுது, விளக்கொலி பெருமாளே உலகமனைத்திற்கும் ஒளியை தருகின்ற தீபமாக நீ இருக்கின்றாய், நீ ஒருவனே ஒளியை உடையவன், மற்ற பொருள்களுக்கெல்லாம் ஒளியை தருகின்ற மற்ற பொருள்களுக்கெல்லாம் ஒளியை கொடுப்பவன் நீ அல்லவா? அப்படி உன்னை எப்பொழுதும் பிரியாமல் இருக்கின்ற இந்த பெரிய பிராட்டி தீபமாய் நிற்கும் உன்னுள் ஒளியாய் திகழ்கின்றார் என்று போற்றி பாடுகின்றார் இந்த சரணாகதி தீபிகை என்ற கிரந்தத்திலே. இப்படி குத்து விளக்கெரிய என்பதை ஆண்டாள் ஞான விளக்கேற்றி நம் அஞ்ஞானம் போகும்படி நமக்கு அருளியுள்ளார் என்று நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவித்ததை மனதிலே கொண்டு பாசுரத்தினுடைய உள்ளர்த்தத்தை நாம் கொள்ள வேண்டும். தத்துவார்த்தமாக ஆத்மா ஞானமுடையது என்று நாம் உணர்ந்தோம் என்றால் ஆத்மாவையும் விளக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னை விட்டால் பிரகாசிப்பது ஜடமாகிய விளக்கு. திருவிளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இல்லையா, இது ஜடப்பொருள். ஜடப்பொருள் நாம் அதில் எண்ணெய் விட்டால் தான் அது பிரகாசிக்கும். பரமாத்மாவை இது எண்ணெய் விட்டால் பிரகாசிக்கின்ற இந்த ஜடப்பொருள் அச்சித்து என்று கொள்ள வேண்டும். பரமாத்மாவை உணர்ந்தால் பிரகாசிப்பது நமது ஜீவாத்மா ஆகிய விளக்கு, அது சித்து என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்பொழுதும் ஸ்வயம் பிரகாசமாக எப்பொழுதும் அனந்த கோடி சூரிய பிரகாசமாக இருக்கின்ற நந்தா விளக்காகிய பகவான் பரமாத்மா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதைத்தான் குத்து விளக்கெரிய என்று ஆத்மா பரமாத்மா தத்துவத்தை உள்ளுரை பொருளாக சொல்லி ஆண்டாள் விளக்குகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அனுபவத்தை தான் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரத்திலே எம்பெருமானுடைய அந்த ஸ்வயம் பிரகாசத்தை நந்தா விளக்கே என்று போற்றி பாடியிருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். நந்தா விளக்கே
அளத்தற்கு அறியாய் நரணாரணனே கருமாமையில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவுமிடம் எனத் திசையும் கந்தாரமந்தே நிசைபாடமாடே கலிவண்டு மிழற்ற நிழல் துதைத்து மந்தார நின்று மணமல் குருநாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கி என் மனனே என்று இந்த நாங்கூர் திவ்ய தேசத்திலே மங்களாசாசனம் பண்ணுகின்ற பொழுது எம்பெருமானை நந்தா விளக்கே என்று அவனை அளக்கவே முடியாது, மனதிலே கொள்ளத்தான் முடியும். அதனால்தான் தேவர்கள் அனைவரும் அந்த திவ்ய தேசத்திலே வந்து நந்தா விளக்கே என்று எம்பெருமானை போற்றி பரவுகின்றார்கள் என்று திருமங்கை ஆழ்வார் அனுபவித்ததைப் போன்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எளிதாக ஆழ்வார் அனுபவித்த அந்த அனுபவத்தை நந்தா விளக்கின் ஸ்வரூபத்தை குத்து விளக்கெரிய என்ற பாசுரத்தை தொடங்கி நமது அஞ்ஞானத்தை போக்குகின்ற நந்தா விளக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாகிய கண்ணன். ஆகவே அந்த கண்ணனுடைய திருவருளை பெறுவதற்காக கண்ணனுக்கே ஒளி கொடுக்கின்ற பிராட்டியாகிய நீலா பிராட்டியாகிய அந்த நப்பின்னையையும் உடன் அழைத்து அவள் மூலம் சரணாகதி பண்ணுவோம் வாருங்கள் என்று அழைப்பதாக சுவாபதேசம் கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்திலே குத்து விளக்கு எரிய என்று சொல்லுவதை திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்ற திருவாய்மொழி பாசுரத்திலே நம்மாழ்வார் அனுபவித்ததையும் உள்ளுரை பொருளாக நாம் அனுபவிக்கலாம். அதே போன்று திருவுடன் கூடிய திருமகளாக எம்பெருமான் கண்ணன் விளங்குவதை சொல்லும் விதமாக குத்து விளக்கே நீ நப்பின்னைக்கு மட்டும் உன்னை காட்டுகின்றாய், எங்களுக்கும் கண்ணனை காட்ட மாட்டாயா என்று பிராட்டி நப்பின்னையை வேண்டுவது போலும் இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். தத்துவார்த்தமாக பொருள் அனுபவிப்போம் என்றால் குத்து விளக்கு என்ற மங்கள தீபம் ஒரு தத்துவ விளக்கத்தை கொண்டுகின்றது. ஒரு விளக்குதான், ஆனால் அந்த விளக்கிலே 5 திருமுகங்கள் இருக்கும். 5 முகங்கள் எம்பெருமானுடைய 5 நிலைகளை பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி மற்றும் அச்சை ஆகியவற்றை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஆத்துல குத்து விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா, 5 முகம் இருக்கிறது. இதுக்குதான் எம்பெருமானுடைய 5 நிலைகளை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த 5 முகங்களிலும் நாம் தீபம் ஏற்றி விட்டால் அந்த 5 தீபங்களும் எரிகின்ற பொழுது, விளக்கு எரிகின்ற பொழுது அது பூர்ணமான விளக்காக மாறுகின்றது. அப்பொழுது மேல் நோக்கி எரிகின்ற அந்த தீபத்தின் நடுவிலே இருக்கின்ற ஒரு கோபுரம் போன்ற இடத்தை பிரதானமாக கொண்டிருப்பதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த மையப்பகுதி தான் நம் ஆத்மா என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த 5 தீபங்கள் எரிகின்றதல்லவா 5 முகங்களிலே, அதுதான் நம் இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த 5 இந்திரியங்களும் இந்த ஆத்மாவிற்கு உலக அனுபவங்களை அனுபவிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் உதவுவதாக இருப்பது போன்று குத்து விளக்கெரிய என்று பாசுரத்திலே தத்துவார்த்தமாக எடுத்து காட்டுகின்றால் இந்திரியங்கள் மூலம் நாம் அடைகின்ற அனுபவம், இந்திரியங்கள் மூலம் நாம் பெறுகின்ற இன்பம் அனைத்துமே அந்த குத்து விளக்கின் மையப்பகுதியிலே இருக்கின்ற ஆத்மா நல்லபடி உணர்ந்தால் அந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவாகிய எம்பெருமானுடைய சரணாகதியை நாம் பண்ண முடியும் என்று இந்த பாசுரத்திலே உணர்த்துகின்றாள் என்பதுதான் நந்தா விளக்கோடு நந்தா விளக்காக எம்பெருமானை நாம் நினைத்து கொண்டு அந்த நந்தா விளக்கு, மணி விளக்கு, பகவான் என்ற ஐஸ்வர்யமான ஞான விளக்கு ஏற்றி வைத்து நம் உள்ளத்தில் இருக்கின்ற அஞ்ஞானத்தை போக்குவதற்காகத்தான் குத்து விளக்கெரிய என்று பாசுரத்தை தொடங்குகின்றார் என்று அர்த்தம். இப்படி நமது அஞ்ஞானத்தை குத்து விளக்கெரிய என்று தொடங்கி போற்றுவது யார்? நமது ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை கொண்டுதான், அவர்கள் நமக்கு காட்டுகின்ற வழிமுறையை கொண்டுதான் இந்த பஞ்ச இந்திரியங்களால் ஆட்டிப்படைக்கின்ற மமகார அகங்காரங்களை நம்மால் ஒழிக்க முடியும் என்று கீழ்ப்பாசுரங்களிலே தொடர்ந்து அனுபவித்து வந்ததையும் இங்கு நாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டும்.
பஞ்ச இந்திரியங்கள் குத்து விளக்கினுடைய பஞ்சமுகமாக கொண்டு அவை ஏற்றுகின்ற பொழுது எப்படி இருள் அகல்கின்றதோ அதுபோன்று இந்த ஆத்மாவை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பஞ்சேந்திரியங்களுடைய தாக்கத்தை அகங்காரத்தை வெல்ல வேண்டுமென்றால், ஞான தீபம் இந்த ஆத்மாவுக்கு ஒளிர வேண்டுமென்றால், நந்தாவிளக்காகிய அந்த எம்பெருமானாகிய ஞான தீபத்தை பரமாத்மாவை நாம் உணர வேண்டுமென்றால் நல்ல ஆச்சாரியன் நமக்கு நல்வழி காட்ட வேண்டும். அந்த ஆச்சாரியன் நமக்கு ஞான தீபத்தை நம் உள்ளத்திலே ஏற்றி வைத்தால்தான் நம் மனத்தில் இருக்கின்ற அஞ்ஞானம் போகும். அவ்வாறு நம் மனத்தில் இருக்கின்ற அஞ்ஞானத்தை போக்கி பகவத் ஸ்வரூபத்தை உணர வைக்கின்ற அந்த ஆச்சாரியனுக்கு நம்மால் ஒரு பிரதி உபகாரம் பண்ண முடியுமோ? அது அந்த பெருமாளுக்கே தெரியாது. ஆகவே ஆச்சாரியனுக்கு நாம் செய்யக்கூடிய நம்மால் செய்ய முடிந்த ஒரே ஒரு பிரதி உபகாரம் அவன் பெயரை கொண்டாடுவது, அவன் பெயரை போற்றி உகப்பது, ஆச்சாரியன் திருநாமத்தை உள்ளத்துக்குள்ளே ஸ்மரிப்பது என்பதுதான் என்று சுவாமி தேசிகன் ஏற்றி வனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்று ஆச்சாரியனுடைய புகழை பாடி அவர் நமக்கு கொடுத்த ஞான பிரகாசத்தை, நமது ஞான விளக்கை நமது உள்ளத்திலே ஏற்றி வைத்ததற்காக ஒரு கைமாறு அவருடைய புகழைப்பாடு, அவரை போற்றி அவரை பற்றி சதா சர்வகாலமும் நினைத்து அவருடைய எம்பெருமானை நமக்கு காட்டிக் கொடுத்த அவருடைய பெருமையை போற்று என்று ஆச்சாரியன் புகழ் சொல்லுவார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இதைதான் குத்து விளக்கெரியே என்று அந்த ஞான தீபம் ஏற்றி நமக்கு காட்டி நமக்கு ஒரு ஆச்சாரியனாக ஆண்டாள் நாச்சியார் இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஆண்டாள் நாச்சியார் என்ற ஆச்சாரியன் ஏற்றிய அந்த குத்து விளக்கினிடையே நாம் நப்பிண்ணை பிராட்டியாக அந்த திருமகளின் உருவாக வந்த நப்பிண்ணை பிராட்டியையும் நாம் காண முடியும் என்பதுதான் தாத்பரியம். குத்து விளக்கெரியே என்பதற்கு வியாக்கியானமாக அண்ணங்கராச்சாரியார் சுவாமி ஒரு அழகான ஒரு ஓமானம் சொல்லுவார். குத்து விளக்கு என்பது எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம். ஆனால் ஆலயங்களிலே இருக்கின்ற தோரண விளக்கு இருந்த இடத்திலேயே தான் இருக்கும். அதுபோன்று குத்து விளக்கு என்பது பாஷ்யக்காரராகிய எம்பெருமானாராகிய சுவாமி ராமானுஜர் அந்த தோரண விளக்கு என்பது அவருடைய ஆச்சாரியனாகிய திருக்கோஷ்டியூர் நம்பி இருந்த இடத்திலேயே இருப்பார் என்று அண்ணங்கராச்சாரியார் ஒரு வியாக்கியானம் பண்ணினதையும் இங்கு நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். குத்து விளக்கெரிய கோட்டிற்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் கட்டில் என்று சொல்லுவது கிருஷ்ணாவதார காலத்தில் பகவானுடைய பராக்கிரமங்களை, கண்ணனுடைய பராக்கிரமங்களை, அவனுடைய லீலைகளை சொல்லுவதாகவும் அனுபவிக்கலாம். கோட்டுக்கால் கட்டிலுக்கு 4 கால்கள் இருக்கின்றனவே, அந்த 4 கால்களை தர்மார்த்த காம மோட்சம் என்று, அறம் பொருள் இன்பம் வீடு என்று குறிப்பிடுகிறார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விதத்திலே நான் என்ற அகந்தையினுடைய 4 நிலைகள். அகந்தையினுடைய 4 நிலைகள் என்ன? நான் தான் செய்கின்றேன், நான் தான் அனுபவிக்கின்றேன், நான் தான் ஞானம் மிக்கவன், நான் தான் பக்தன் என்ற இருமாப்பு என்ற அகங்காரம். இந்த 4 விதமான மமக்காரம் அந்த கோட்டுக்கால் கட்டிலினுடைய 4 கால்களாக சொல்லுகின்றாள் என்று சொல்லி, இந்த நான் 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 என்கின்ற இந்த அகங்காரத்தை போக்குவதற்கு நம் மனம் தெரிய வேண்டும், ஞானம் வர வேண்டும், அதற்கு அஞ்ஞானம் மறைய வேண்டும், அதற்காக ஞான தீபம் ஏற்ற வேண்டும் என்று குத்து விளக்கு ஏற்றி காட்டினாள் என்று அனுபவிப்பார்கள். நான் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரே ஒரு தகுதி யாருக்கு உண்டு? நமக்கு கிடையாது. நிச்சயமாக எம்பெருமான் ஒருவனுக்கே அந்த தகுதி உண்டு. ஆகவேதான் மாம் ஏகம் சரணம் பிரஜா, என் ஒருவனையே சரணாக அடை என்று நான் என்று சொல்லிக் கொள்கின்ற பெருமை அந்த எம்பெருமானுக்கு மட்டும்தான் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நமது மமகாரத்தினுடைய 4 நிலைகள் 4 கால்களாக, கட்டில் 4 கால்களாக பூடகமாக சொல்லி நான் என்ற அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று ஆண்டாள் உணர்த்துகின்றாள் என்ற தத்துவத்தினால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நான் என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டோம்.
அடியேன் 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 என்றுதான் ஒருவருக்கொருவர் நாம் பரிபாஷையிலே சொல்கின்றோம். நேற்றைய பாசுரத்திலையும் இதை விளக்கி சொன்னேன். அடியேன் என்பது வெறும் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது. உள்ளத்திலே உணர்ந்து அடியார்க்கும் 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 அடியேன் என்று நம்மாழ்வார் 7 முறை சொன்னது போன்று அடியேன் என்று நம்முடைய அந்த அர்த்தத்தை உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே மாம் ஏக்கம் சரணம் விஜய் என்ற அந்த சரமஸ்லோகத்தினுடைய சாரமாக நான் என்று சொல்லிக்கொள்ளும் பெருமை எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு, நமக்கு கிடையாது என்பதை சொல்லுவதாக நாம் அனுபவிக்க வேண்டும். நமக்கு பெரிய செல்வம் எது? பணிவு. எல்லாருக்கும் நன்றாம் பணிது அவர்களும் செல்வக்கே செல்வம் தகைத்து என்று இதைத்தான் ஆழ்வார்கள் நமது புராண இதிகாசங்கள் சொன்னதைத்தான் திருவள்ளுவர் எடுத்துச் சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஒருவனுடைய தகுதி எப்பொழுது அதிகமாகும் என்றால் ஒருவன் வாழ்க்கையிலே உயர உயர அவனுக்கு எவ்வளவு பணிவு வருகின்றதோ அதை பொறுத்துத்தான் அவனுக்கு பேரும் புகழும் அமையும் என்ற தத்துவார்த்தத்தை உணர்த்துவதை நாம் உணர வேண்டும். குத்து விளக்கரிய கோட்டிற்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. மெத்தென்ற பஞ்சசயனம் வெளிப்படையான பொருள் மிகவும் மிருதுவான படுப்பதற்கு ஏற்ற மெத்தை பஞ்சசயனம். அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூவின் போதுகள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய 5 பொருள்களை கொண்டு மெத்து 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 என்று அமைத்து படுத்து உறங்குவதற்கு சுகமாக அமைக்கப்பட்ட மெத்தை என்று வெளியில் உணர்கின்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு பஞ்சசயனம் என்று சொல்லி பஞ்சபூதங்களை குறிப்பதாகவும் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட இந்த சரீரத்தை சொல்லி இந்த சரீரத்தின் உள்ளே உரைகின்ற ஆத்மாவை சொல்லி இந்த ஆத்மா ஞான தீபகமாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவை நினைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையாகிய இந்த சரீரத்தை சொல்லுகின்றோம் என்று ஒரு வகையிலே அனுபவிக்கலாம். பஞ்சசயனம் என்பதை பஞ்சபூதங்களை குறிப்பதாக அனுபவித்த பிறகு 5 வகை உயிர்களையும் குறிப்பதாகவும் நாம் அனுபவிக்கலாம். 5 வகை உயிர்கள் யாது இந்த உலகத்திலே? தேவ, மனுஷ, மிருக, தாவர, ஜட என்று 5 நிலைப்பாடுகளை உடைய பொருட்கள். இதையும் குறிப்பதாக கொள்ளலாம். அல்லது பஞ்சசயனம் என்றது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமாகிய அர்த்த பஞ்சகத்தை சொல்லுகின்றது என்று உணர வேண்டும். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாரம். இதுதான் மிகவும் முக்கியமானது. சுவாமி திருவாய்மொழிக்கு தனியனாக சுவாமி பராசரப்பட்டர் ஒரு தனியன் எழுதியிருப்பார். திருவாய்மொழிக்கு சாரம் என்று அர்த்த பஞ்சகத்தை சொல்லி மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகியர்வோம் யாழினிசை வேதத்தீயல் என்று திருவாய்மொழியினுடைய தனியனாக பராசரப்பட்டர் அருளியதும் இந்த அர்த்த பஞ்சகத்தை தான். இதைத்தான் ஹாரித ஸ்மிருதி என்ற கிரந்தத்திலே பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனஹ பிராப்தி உபாயம் பலம் பிராப்தோ ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகல வேதா இதிகாச புராணகா என்று ஹாரித ஸ்மிருதி ஸ்லோகத்திலே அர்த்த பஞ்சகத்தை சொல்லுகின்றது. இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே உட்பொருளாக உணர்த்துவதற்காக பஞ்சசயனம் என்ற ஒரு வார்த்தையை இங்கே பிரயோகப்படுத்தி இருக்கின்றாள் என்று நம் பூர்வர்கள் நமக்கு எடுத்து காட்டுவார்கள். பரஸ்வரூபம் என்ற பரமாத்ம நிலை, அதாவது மிக்க இறைநிலை, இதை பற்றி 1ஆம் பத்து 1ஆம் திருவாய்மொழி, 2ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி, 2ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி, 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி ஆகிய திருவாய்மொழி பாசுரங்களிலே மிக்க இறைநிலையாகிய எம்பெருமானுடைய பரஸ்வரூபத்தை ஆழ்வார் நமக்கு எடுத்து காட்டுவார். ஜீவாத்மஸ்வரூபம் என்கின்ற உயிர் நிலையை 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி, 4ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி, 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி, 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி ஆகிய திருவாய்மொழிகளிலே ஜீவாத்மஸ்வரூபத்தை நம்மாழ்வார் எடுத்து காட்டுவார். உபாயஸ்வரூபம் என்ற மோட்சம் கைகூடுவதற்கு நமக்கு உதவுகின்ற தக்க நெறிகள் வழிகள் பற்றி
5ஆம் பத்து 7, 8, 9வது திருவாய்மொழிகளிலும் 5ஆம் பத்து 10வது திருவாய்மொழியிலும் உபாயஸ்வரூபம் என்கின்ற உபாயமாகிய வழியை நமக்கு காட்டுவார். எம்பெருமானை அடைகின்ற உபாயமாகிய வழிகள் என்று சுவாமி நம்மாழ்வார். 4வதாக புருஷார்த்த ஸ்வரூபம் என்ற பரமார்த்த அனுபவம் என்பதை வாழ்வினை என்று தனியினை சொல்லது புருஷார்த்த ஸ்வரூபம், அதாவது முத்தி நிலை அல்லது மோட்சம் என்பதை அடைவதை குறித்து 2ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி, 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி, 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, 10ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி ஆகிய திருவாய்மொழிகளிலே புருஷார்த்த ஸ்வரூபம் எனும் பரஸ்வரூபத்தை, பரமாத்ம அனுபவத்தை வாழ்வினை அல்லது முக்தி அல்லது மோட்சம் என்று குறிப்பிட்டு நம்மாழ்வார் நமக்கு அருளியுள்ளார். இறுதியாக இந்த அர்த்த பஞ்சகத்திலே 5வது நிலை விரோதி ஸ்வரூபம். எம்பெருமானுடைய திருவடியை நாம் சரணாகதி பண்ண முடியாமல் நம்மை தடுக்கின்ற விரோதிகள் யார் என்பதை விளக்குவதை ஊழ்வினைகள் என்று பராசரப்பட்டர் அந்த தடியிலே சொல்லியிருப்பதை நம்மாழ்வார் 1ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி, 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி, 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, 9ஆம் பத்து 1ஆம் திருவாய்மொழி ஆகிய திருவாய்மொழிகளிலே விரோதி ஸ்வரூபத்தை எடுத்து காட்டுவார். இப்படி ஆழ்வார் பல நூற்றுக்கணக்கான பாசுரங்களை சொல்லி இந்த அர்த்த பஞ்சகத்தை விளக்கியதை ஆண்டாள் ஒரே வார்த்தையில் பஞ்சசயனம் என்று இந்த பாசுரத்திலே நமக்கு விளக்கிவிட்டார். ஒரு வார்த்தையிலே ஆழ்வார்கள் இத்தனை பாசுரங்கள் சொல்லி விளக்கிவிட்டால் ஆண்டாள் என்று உணர்வதுதான் ஆண்டாள் பாசுரத்தினுடைய பெருமை. வேதம் அனைத்துக்கும் அது வித்து என்று நாம் போற்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இப்படி ஒரே வார்த்தையில் பஞ்சசயனம் என்ற வார்த்தையிலே அர்த்த பஞ்சகத்தினுடைய அனைத்து பொருட்களையும், ஆழ்வார்கள் அனுபவித்த அனைத்து பொருட்களையும் ஆண்டாள் நாச்சியார் சுருக்கி சொல்லியுள்ளார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை இந்த சயனம் என்ற வார்த்தையை இங்கு இருப்பதனால் இது ஒரு தெரிஞ்சுக்கணும், நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்றேன். பாசுரத்தினுடைய விளக்கமாக சொல்லவில்லை. எம்பெருமானுடைய சயன நிலைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த எம்பெருமானுடைய சயன நிலைகளை பற்றியும் இங்கு விண்ணப்பம் பண்ணுகின்றேன். 108 திவ்ய தேசங்களிலே 27 திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் சயன நிலையில் நமக்கு திருக்கோலம் கொண்டு காட்சியளிக்கின்றார். இதை ஆதிசங்கர பகவத்பாவால் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார். சச்சித்ரசாயி புஜகேந்திரசாயி நந்தாங்கசாயி கமலாங்கசாயி க்ஷீராப்திசாயி வடபத்ரசாயி ஸ்ரீரங்கசாயி ரமதாம் மனோமே. இது பகவத் பார்த்தால் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு ஸ்லோகம். அவர் எம்பெருமானுடைய அந்த கிடந்த கோலத்தை, எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்தை இப்படியெல்லாம் அனுபவித்திருக்கின்றார். இப்போ எந்தெந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? யோக சயனம் என்பது ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த நிலை. போக சயனம் என்று திருவனந்தபுரத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்ற நிலை. உத்தான சயனம் என்று திருக்குடந்தை என்ற கும்பகோணத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற நிலை. புஜங்க சயனம் என்பது அரங்கம், உத்தமர் கோவில், அன்பில், கபிஸ்தலம், புல்லபூதங்குடி, திரு ஆதனூர், திருவெல்லியன்குடி, சிறுபுலியூர், திருத்தெற்றியம்பலம், திருவெக்கார், திரு எவ்வுள், திருவட்டாறு, திருப்புளிங்குடி, திருக்கோளூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பார்க்கடல், திருப்பேர் நகர், திருச்சித்திரகூடம், கீழ்த்திருப்பதி. இந்த திவ்ய தேசங்களிலே புஜங்க சயனத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்றார். அதை விட எம்பெருமான் சயன கோலத்தை தான் 27 திவ்ய தேசங்களில் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்திற்கு மற்றொரு சிறப்பு. ஸ்ரீரங்க சேத்திரத்திலே புஜங்க சயனம், திருக்குடந்தையிலே 6ஆவதுனாக உத்தான சயனம். அதாவது அங்கு திருமிழிசை ஆழ்வார் பிரான் அவரை வேண்டுகின்ற பொழுது எழுந்து வந்து பேசு கேசவா என்று சொன்னோன்னு பேச்சை கேட்டு
படுக்கையில் இருந்தவர் இப்படி எழுந்திருக்காரா, ஐயோ நான் சொன்னேன் நீ எழுந்திருக்காத, நீ திருப்பியே படுத்துக்கோ, அப்படியே அனுபவிக்கணும்னு சொன்னவது பாதி எழுந்தும் பாதி கிடந்துமாக இருக்கின்ற ஒரு திருக்கோலத்தை திருக்குடந்தையிலே 6வது பெருமாள் சன்னதியிலே உத்தான சயனத்திலே நாம் சேவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். சிறுபுலியூர் கஷேத்திரத்திலே பாலசயனம். சிறுபுலியூரில் போனீங்கன்னா எம்பெருமானுடைய ஸ்வரூபம் மூர்த்தி ரொம்ப சின்ன மூர்த்தி. நம்ம கேரளா பக்கம் போனோம்னா எல்லா மூர்த்தவங்களுமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அது போன்று இங்கு நம்ம ஊர்லலாம் தென் தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மூர்த்தங்களும் நன்ற அஜானுபாகவாக எம்பெருமானை அனுபவிப்போம். சிறுபுலியூரிலேயே பால ரூபமாக நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே அது பாலசயனம். கிருபாசமுத்திர பெருமாள் என்று சொல்லுவார்கள். போகசயனமாகிய தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்திலே தன் ஆனந்த நிலையை அனுபவித்துக் கொண்டே ஆனந்தமாக இருக்கின்ற ஆனந்த சயனம். ஏன்னா எதிர தில்லை நடராஜன் ஆனந்த நடனம் ஆடுகின்றார் அல்லவா, அதை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டே ஆனந்த சயனத்திலே திருச்சித்திரக்கூடத்திலே இருக்கின்றார் என்று அனுபவிப்பார்கள். வீரசயனம் என்பது திருவிந்தலூர் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு எம்பெருமான் திருக்கோலம் கொண்டிருப்பதாக சயனித்திருப்பதாக அனுபவிக்கலாம். மாணிக்க சயனம் நான் சொன்னது போன்று திருநீர்மலையிலே மாணிக்க வல்லலாக மாணிக்க சயனத்திலே எம்பெருமானை தரிசனம் பண்ணலாம். தர்ப சயனத்திலே திருப்புல்லாணியிலே ராமன் கடலை கடந்து செல்வதற்காக சமுத்திரராஜனை வணங்குவதற்காக தர்ப்பம் போட்டு தர்ப சயனத்திலே இருந்து சமுத்திரராஜனை பிரார்த்தித்தான். சகல லோகத்துக்கும் நாயகனான எம்பெருமான் அவனால் உருவாக்கப்பட்ட சமுத்திரராஜனை பிரார்த்திப்பதாக இருப்பது எவ்வளவு எளிமை, சௌலபியம். அதுதான் எம்பெருமானுடைய சௌலபியம். மனிதனாக வந்த பொழுது மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்திய மாமனிதனாக உயர்ந்தவன் ஸ்ரீராமபிரான் என்பதற்கு திருப்புல்லாணியிலே அவன் சமுத்திரராஜனை வேண்டி தர்பசயனத்திலே கிடந்திருக்கின்ற கோலமே ஒரு சாட்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 8வது ஸ்தல சயனம். இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சயனம். எல்லா இடத்துலையும் அனந்தன் மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இந்த ஸ்தல சயனத்தம், அதாவது ஸ்தலத்திலே சயனம் கொண்டிருப்பார். ஸ்தலம்னா பூமி, பூமியிலே சயனம் பண்ணிட்டு இருப்பார். எங்கே? மகாபலிபுரம், திருமல்லை என்கின்ற மகாபலிபுரத்திலே. இங்கு ஸ்தல சயனம். ஏன் அவர் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொள்ளாமல் ஸ்தலத்திலே தரையிலே படுத்துருக்காருன்னா, அவருடைய பக்தன் கேட்டுக்கொண்டதற்காக. அங்கு புண்டரீகர்னு ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணாரா, தன் கையாலேயே கடலை இறைச்சி எம்பெருமானுக்கு அங்கே நாம் கோவில் கட்டணும்னு நினைச்சார். கடல் நீரை கையால் நம்மால் அள்ளி முடித்து விட முடியுமா? இருந்தாலும் அவருடைய கோரிக்கையை ஏற்று கடல் நீரை அவர் இறைத்துவிட்டு தலத்திலே தான் திருப்பள்ளி கொள்வதாக இங்கு ஸ்தல சயன பெருமாளாக திருமல்லையிலே எம்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கின்றார். வட்டபத்திர சயனம் என்று ஆளில் மேல் பள்ளி கொண்ட அந்த எம்பெருமான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு ஆள் இலை மேற் பள்ளி கொண்டிருப்பது போன்று நமக்கு காட்சி கொடுக்கின்றான். அனந்த சயனம் என்பது திருவனந்தபுரத்திலே அந்த மலைநாட்டு திவ்ய தேசத்திலே நமக்கு காட்சி கொடுக்கின்றான். இப்படி திருவனந்தபுரத்திலே கொடுக்கின்ற சயனம் அனந்த சயனம் ஒரு அற்புதமான சயனம். நேரடியாக அப்படியே பெருமாளை பார்த்துட முடியாது. திருவடிகளை சேவிப்பதற்கு என்று ஒரு நுழைவு வாசல், அந்த வாசல் வழியாக பக்தர்களாகிய நாம் அவனுடைய திருவடியை சேவிக்கலாம். அடுத்து அவனுடைய திருமுடியை சேவிக்கும்படி பிரம்மா முதலியான தேவர்களுக்கு அடுத்த வாசலை கொடுக்கின்றான். நாபிக் கமலத்தின் மூலம் அவர்கள் பிரம்மா முதலிய தேவர்கள் தேவிப்பதற்காக 2வது வாசப்படி, நித்திய சூரிகளுக்கு 3வது வாசப்படி என்று 3 நிலைகள், 3 வாயில்களில் எம்பெருமானை தரிசனம் செய்கின்றபடி திருவனந்தபுரத்திலே அனந்த சயனத்திலே எம்பெருமான் காட்சியளிப்பான். இதெல்லாம் நாம் போயிட்டு அனுபவிக்கணும். எம்பெருமானுடைய அந்த திவ்ய ஸ்வரூபத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாசுரத்திலே சயனம் என்ற ஒரு சொல் வந்ததனால் எம்பெருமானுடைய சயனம் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை ஒரு தெரிதலுக்காக இங்கு பதிவு பண்ணேன். குத்துவிலக்கெரிய கோட்டிற்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி
கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய். கொத்து அலர்பூ என்று சொல்லுகின்றார். நப்பிண்ணை நங்காயை நன்றாக கொத்து கொத்தாக மலர்ந்த மலர்களை தன் திருமுடியிலே குழக்கற்றையிலே சூடிக்கொண்டு இருக்கின்றாள் என்பதை கொத்து அலர் பூங்குழல் என்று சொல்லுகின்றார். இங்கு அலர் என்றால் என்ன என்பதற்கு பூ என்றால் என்ன மலர் என்றால் என்னன்ட்டு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். அது தமிழினுடைய பெருமையை சொல்வதற்காக. இதெல்லாம் இந்த மாதிரி சத்சங்கத்தில் சொன்னால் தான் உண்டு, இல்லைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அலர் என்ற சொல்லாடல் மலர்ந்த பூ அல்லது நன்றாக விகசித்த பூ, நன்றாக மலர்ந்திருக்கின்ற பூவை. ஆகவேதான் கொத்து அலர் பூங்குழல் என்று சொன்னார். நன்றாக மலர்ந்த புஷ்பங்களை மலர்களை தன் முடியிலே சூடிக்கொண்டிருக்கின்ற நப்பின்னையே என்று கூறுகின்றார். மலர் அல்லது பூ மலர்வதற்கு முன் கூம்பி இருக்கும் அந்த நிலை அரும்பு. அந்த அரும்பு பனியிலே நனையும். நனைந்ததனால் அதன் பெயர் நனை. நனைந்திருக்கின்ற அரும்பின் பெயர் நனை. நனைந்து அது முத்தாகின்ற பொழுது அதற்கு பெயர் முகை. அது முத்தாகி வெடிக்கின்ற நிலையில் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலன்ட்டு கண்ணதாசன் சொன்னது மாதிரி, அதை பின்னால் மாரிமலை மொழிகள் பாசுரத்தில் விளக்கம் சொல்கிறேன். அந்த முத்தானது வெடித்து மலர்கின்ற பருவத்தை அடைகின்ற பொழுது அதன் பெயர் மொக்கு. அது நன்றாக வெடித்து மலர்ந்த பின் பூ மலர்ந்து பூ என்ற பெயர் பெறும் அல்லது மலர் என்று பெயர் பெறும். மலர்ந்து அந்த மகரந்தங்கள் எங்கும் பரவும்படி நிற்கின்ற ஒரு நிலை, நன்றாக மலர்ந்து விட்ட நிலை அலர். இப்படி அந்த மலருடைய பல்வேறு நிலைகளை நாம் மனதிலே இது கொள்ள வேண்டும். அப்படிதான் நம்முடைய பக்தி. முதல்ல ஒன்றுமே தெரியாமல் கூம்பி இருக்கும். அப்போது எம்பெருமானுடைய கருணையினால் அது கொஞ்சம் நனைந்திருக்கும். அந்த கருணையில் நனைஞ்சதுனால அது கொஞ்சம் முகிழ்வதற்கு தயாராக மொக்காகும். அந்த மொக்கு இன்னும் கொஞ்சம் பக்தி பெருக 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 பக்தியினுடைய ஞானத்தினுடைய பெருமையினால் அந்த மொக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். மனம் விகாசப்படும். அப்படி மனம் மலர 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 மனத்தில் இருக்கின்ற அஞ்ஞானம் வெளியில் போயிட்டே இருக்கும். நன்றாக மலர்ந்த பிறகு மகரந்தம் தெரிக்கின்ற அளவு மகர்கின்ற பொழுது எப்படி மகரந்தம் தெரித்து மலர் அகல்கின்றதோ விரிகின்றதோ மலர்கின்றதோ அதுபோன்று எம்பெருமானுடைய சாட்சாத்காரம் நமக்கு கிடைத்துவிட்டால் அவனை நம் உள்ளத்திலே நாம் கொண்டு விட்டோம் என்றால் அஞ்ஞானம் முழுவதும் அகன்று நம் ஹிருதயமாகிய இதயமாகிய அந்த மலர் நன்றாக விரிந்து எம்பெருமானும் தேவியும் சேர்ந்து அமர்கின்ற ஒரு ஸ்தலமாக மாறிவிடும் என்பதைத்தான் கொத்து அலர் பூங்குழல் என்ற வார்த்தையிலே மலர் என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தத்துவார்த்தமாக நாம் உணர்த்துவது. நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று அடுத்த வரையிலே சொல்லுகின்றார். இது அந்த காலத்திலே இலக்கியங்களிலே பெண்ணினுடைய அங்கத்தை சொல்லுகின்ற வார்த்தைகளிலே யாரும் தவறாக புரிந்து கொண்டதில்லை. ஆனால் கம்பனியே கம்பரசம் பாடுகின்ற காமரசம் பாடுகின்ற காலம் அல்லவா இது. ஆகையினால் இந்த வர்ணனை எல்லாம் கீழ்த்தரமாக சொல்லியிருக்கான்னு சில பேர் நினைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. இலக்கியத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். வைத்து கிடந்த மலர்மார்பா என்று சொல்லுகின்றாள். ஏனென்றால் வெளியிலே பக்தர்கள் ஆண்டாலும் தோழியர்களும் எம்பெருமானை அழைக்கின்றார்கள். அப்பொழுது எம்பெருமானுக்கு ஒரு எண்ணம், நம்மை அழைக்கின்றவர்கள் ஆதிமூலமே என்று அந்த யானை கதறியும் பொழுதே ஓடி வந்து அனுகிரகம் பண்ணேனே, இப்பொழுது இங்கு ஆண்டாலும் தோழியர்களும் அழைக்கின்றார்களே, நான் இவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் எழுந்திருக்கின்றாராம். அவளை விடாது பிராட்டி பிடித்து இழுத்து நப்பின்னை அனுபவிக்கின்றாராம். அதைத்தான் நப்பின்னை கங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்று பெரியவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்படி நப்பிண்ணை கங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்ற வார்த்தையை விரசமாக நாம் அனுபவிக்காமல் அதை ஒரு அனுபவமாக நாம் அனுபவிக்க வேண்டும். நான் முன்னே சென்று அனுகிரகம் பண்ணுவதா, நீ முன்னே சென்று அனுகிரகம் பண்ணுவதா என்று எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு போட்டி. அந்த போட்டியிலே கண்ணன் இடறி விழ, அதனால் நப்பிண்ணையை மேல் அவன் விழுந்து விட்டான் என்று ரசமாக அனுபவிப்பார்கள். இருக்கா மைத்தடங்கண்ணினாளாக இருக்கின்றாள். ஆகவே பின்னால்
இது அத்தனையும் தேவிக்குத்தான் சொந்தம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் கீழே சங்கல்பம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சொல்லுகின்றால் என்ற அர்த்தம். ஒரு காலத்தில் திருமலையில் பூ எதுவுமே நாம் அணிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு தாத்பரியம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மீறி எல்லாரும் எல்லாம் வச்சுக்கிறாது வேற விஷயம். ஏன்னா பூக்கின்ற பூக்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு சொந்தம் என்ற அந்த உணர்வை உணர்த்துவதுதான் கீழ்ப்பாசுரத்திலே மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சொல்லி இவை அனைத்தும் எங்களுக்கு புருஷகாரியாக இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டிய நப்பின்னையாகிய உனக்குத்தான் சொந்தம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாசுரத்திலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை நங்காய் என்று சொல்லுகின்றார், மைத்தனங்கண்ணினாய் என்று சொல்லுகின்றார். அங்கு எதை விட்டோமோ அது அனைத்தும் உனக்கு என்று இங்கு சொல்லுவதாக இதை நாம் உணர வேண்டும். இப்படி சொல்லிண்டே போகலாம், நேரம்தான் இல்லை. எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் பாசுரத்தை முடிக்கிறார். நீ எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரிய மாட்டாய் என்பது சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே தான் உன்னை மிதுனமாக திவ்ய மிதுனமாக பெருமாளுடன் சேர்த்து கண்ணனுடன் சேர்த்து இருவரையும் இங்கு போற்றுகின்றோம் என்று இந்த பாசுரத்தை அமைத்து அவளை தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் என்று சொல்லுவது, நீ திறவாமல் நாங்கள் கேட்டும் நீ வராமல் இருப்பது உன் தகைமைக்கு ஏற்றது கிடையாது, அது உன் தத்துவம் கிடையாது என்று பொதுப்படையான அர்த்தம். இந்த தத்துவம் என்பதை தத்துவம் என்று பிரித்தோம் என்றால் தத் அது, அது என்பது பெருமான் எம்பெருமான், துவம் என்பது நீயே, அவனுக்கு நீதான் என்று இருந்து விடாதே. துவம் என்பது எப்படி உன்னை நீயே என்று குறிக்கின்றதோ அதே போன்று துவம் என்ற சொல் எங்களையும் குறிக்கின்றது. நாங்களும் உன்னிடம் அடக்கம், அவன் உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எங்களுக்கும் சொந்தம் என்று முதலாக பக்தி மூலமாக இந்த ஒரு எல்லாம் அனைவருக்கும் சொந்தம் என்ற ஒரு நிலைப்பாட்டை பக்தி போராட்டமாக நடத்தி காட்டினால் ஆண்டாள் நாச்சியார் என்று தத்துவம் என்று நாம் இதை அனுபவிக்கலாம். ஆகவே இந்த எல்லோருக்கும் எல்லாம் சொன்னோன்னு இப்போ எங்கே பார்த்தாலும் போய் கொடி பிடிக்கிறாளே, அந்த கொடி அர்த்த விசேஷத்துக்காக பிடிக்கிற கொடி, எதையாவது வேண்டி கிடைக்கின்ற கொடி. ஆனால் இங்கு ஆண்டாள் சொல்லுவது தத்துவம், அவன் உனக்கு மட்டும் சொந்தம் அல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்லுவார்கள். ஒரு அழகான பாட்டு சற்று ஞாபகம் வரமாட்டது. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. ராதே ஏனோ ராதாக எந்த பொறாமைன்னு கேட்டால் இல்லையா, ராதை தான் நட்பின்னை. ஆகவே இந்த கண்ணன் உனக்கு மட்டும் சொந்தம், நீ மட்டும் அனுபவிக்காத, அந்த கண்ணன் எங்களுக்கும் சொந்தம், நம்ம எல்லாருக்கும் சொந்தம். அந்த பொது விதியை பக்தி போராட்டமாக நடத்தி காட்டுகின்றாள் ஆண்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டாம். ஆகவே இன்னொரு விதமாக தத்துவமசி என்று ஒரு வாக்கியம் வேதத்திலே, நானே எல்லாரும் எம்பெருமான், நானே எம்பெருமான் சொல்லுகின்ற மாயாவாத பேச்சை நம்பாதே என்று நமக்கு சொல்றான். நானே எம்பெருமான் என்ற நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் இவர்கள் போன்று திவ்ய ஸ்வரூபத்தை நாம் அடைய வேண்டும். அது கடைசி பாசுரத்தில் எப்படி அடையிறோம், நாம் அந்த ஜீவாத்மா எப்படி எம்பெருமானுடைய லோகத்துக்கு செல்லுகின்ற பொழுது எம்பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபத்தையே பெற்றுக்கொள்கின்றது என்பது அப்பொழுது தத்துவமசி என்று நாம் அனுபவிக்கலாம். இந்த லோகத்திலே அந்த லெவலுக்கு நாம் ரைஸ் ஆக முடியாதுன்றதுனால தான் தத்துவமசி என்ற மாயாவாத பேச்சுகளை நம்பி ஏமாறாதே. தத்துவம் நீயே நான், நாம் அனைவருக்கும் சொந்தம் அந்த தத் என்ற எம்பெருமான் என்பதை இங்கு உணர்த்துகின்றாள் என்று நாம் உணர வேண்டும். இப்படி இன்னொரு விதமாக ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே என்ன கொஞ்சம் இடைவெளி விடுறேன். ஏன்னா துவய மந்திரத்தை சேர்த்து அனுசந்தானம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்னேன், பொதுவாக உறக்க சொல்லக்கூடாதுன்ட்டு. சரி, எப்படி தான் சொல்லி விளக்குறதுக்காக நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அடுத்த வரியில் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்ற இந்த திருவுடன் சேர்ந்த திருமாலை, இந்த மிதுனத்தை யாரும் பிரிக்க முடியாது என்ற ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தை, துவயமந்திரத்தினுடைய மேன்மையை உள்ளுரை பொருளாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லி
தகவு என்பதை தகுதி, பெருமை, உவமை, குணம், அருள், நடுவு நிலைமை, வலிமை, அறிவு, தெளிவு, கற்பு, நல்லொழுக்கம் என்று பல பொருட்கள் இருந்தாலும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தகவு என்று சொல்லி இருப்பது அது தகைமை என்று பொருளாக எடுத்துக்கொண்டு நாங்கள் உன் பல நிலைகளை கடந்து வந்து இருக்கின்றோம். மார்கழி மாதத்திலே காலையில் எழுந்து நீராடி சங்கல்பித்துக் கொண்டோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்று சங்கல்பித்துக் கொண்டோம். ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனை பாடினோம். உலகளந்த உத்தமனை பேசி பரவி அவனை போற்றி நாடு செழிக்க நல்ல மழை வேண்டினோம். பிறகு வாயாலும் மனத்தாலும் நல்லதை நினைந்து நாரணனே நினைந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோம். பிறகு தூங்கிக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் எழுப்பி அஞ்ஞானம் அகன்று போகுமா போது ஆழ்வார்களை துணை கொண்டு உன் திருமுற்றம் வந்தடைந்தோம். உன் திருமுற்றம் வந்தடைந்து உன்னை தரிசனம் பண்ணுவதற்காக உன் வாயிற்காவலனை வேண்டி முன்னமே நாங்கள் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டோம் என்பதை அவனுக்கு உணர்த்தி கதவும் திறக்கச் செய்தோம். கதவை திறந்தவுடனே உள்ளே வந்து உன்னுடைய தகப்பனாரையும் தந்தையாரையும் எழுப்பி அவர்களை வணங்கி, பிறகு உன்னுடைய தமையனான பலராமனை வணங்கி, பிறகு கண்ணனாகிய உன்னனை எழுப்பி வந்த பொழுது நப்பின்னையே எவ்வளவு சிரமப்பட்டு திருமுற்றம் வந்துவிட்டோம். ஆனால் நீ கண்ணன் எனக்கே சொந்தம் என்று இருப்பது தகவோ, இது நேர்மையோ, இது நியாயமோ என்று கேட்பதாக கண்ணன் எங்கள் பொது சொத்து அல்லவா என்பதை உணர்த்துவதற்காக எங்களுடைய நிலை என்ன? காண்பதெல்லாம் கண்ணன் என்று நினைத்துதானே நாங்கள் வந்திருக்கின்றோம். நிற்கின்ற மரமெல்லாம் நெடுமால் என்று நினைக்கின்றோம். கருத்த மேகத்தை பார்க்கின்ற பொழுது கார்மேக வண்ணனை நினைக்கின்றோம். பொழிகின்ற மழையை பார்க்கின்ற பொழுது அவனுடைய கருணை மழை என்று பாடுகின்றோம். அசைந்தாடுகின்ற மயிலை காணுகின்ற பொழுது கண்ணனே அங்கு இருப்பதாக நாங்கள் அனுபவிக்கின்றோமே. முந்தா நாள் ஒரு பாசுரம் நம்ம நாயனக்கார் அற்புதமாக வாசித்தார். அசைந்தாடும் மயிலொன்று கண்டேட்டு ரொம்ப அற்புதமாக நன்னா ராகம், சிவேந்திர பத்திப ராகத்தை நன்னா ஆலாபனம் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த அற்புதமாக வந்து அந்த கீர்த்தனையை பாடின போது அப்படி அனுபவிக்கிறது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியாது. அப்படி அந்த அசைந்தாடும் மயிலை காணும்போது கூட அங்கு கண்ணன் இருக்கின்றான் என்றல்லவா நாங்கள் நினைக்கின்றோம். இப்படி பார்க்கின்ற பொருள்களெல்லாம் நந்தலாலா என்று காண்கின்ற எங்களுடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கண்ணன் எனக்கே சொந்தம் என்று நீ அனுபவிப்பது தகவோ என்று பொது உடைமை சித்தாந்தத்தை இங்கு நிறுத்தி அவன் எங்களுக்கும் சொந்தம் என்று பக்தி போராட்டம் பண்ணுகின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே பொது உடைமை சித்தாந்தம் பேசுபவர்களுக்கு முதல் வழிகாட்டி எங்கள் ஆண்டாள் தான் என்று நாம் உணர வேண்டும் என்று சொல்லி, ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டறிந்தோன் அடைந்தேன் உன் திருவடியை என்று அவனுடைய திருவடியை ஆண்டாள் காட்டிய வழியிலே சரணம் பற்றுவோம் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.